Hello everyone, welcome to Endless Knowledge. நீங்கள் கிரியேட் பண்ணுற ப்ரெசன்டேஷனுக்கோ மெட்டீரியல்ஸ்க்கோ இல்லை ரிப்போர்ட்ஸுக்கோ இன்னுமே நீங்கள் தான் வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அப்போ டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. காரணம், உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் கொடுத்தா போதும், வித்தின் செகண்ட்ஸில் ப்ரொஃபஷ்னலான வாய்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஏஐ டெக்ஸ்ட் டு வாய்ஸ் ஜெனரேட்டரை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த டூலுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண வேண்டாம், கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ், லாகின் பண்ண தேவையில்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வாய்ஸ் மாடல்ஸ் அண்ட் நிறைய லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏஐ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஜெனரேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஆல் ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பாப்அப் ஏஐன்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய அந்த அஃபிஷியல் சைட் இருக்கு இல்லையா, ஸோ கிளிக் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வெரைட்டி ஆஃப் டூல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகே, ஏகப்பட்ட டூல்ஸ் இருக்குது. பட் நமக்கு இப்போதைக்கு என்னென்னா, நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டை ஆஸ் அ வாய்ஸாக பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ணி தேவை. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, வாய்ஸ் டெக்னாலஜிஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதில் ஏஐ டெக்ஸ்ட் டு ஸ்பீச். அண்ட் ஸ்டார்டிங்லேயே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டூல் கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ். நீங்கள் லாகின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவசியம் கிடையாது. ஸோ அப்படி பார்த்தோம்னா கீழே போய் கவனித்து பார்த்தீங்கன்னா இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இது ஃப்ரீ டு யூஸ் ஆனு. எஸ், கம்ப்ளீட்லி ஃப்ரீ டு யூஸ் தான். ஓகே, சரி. ஸோ இப்போ நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நாம் என்ன பண்ணலாம், ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் உங்களுடைய டெக்ஸ்ட்டை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா கவனிங்க, நமக்கு என்ன வாய்ஸ், என்ன லாங்குவேஜ், இது எல்லாத்தையும் இந்த இன்டர்ஃபேஸில் இருந்தே நாம் என்ன பண்ணிக்க முடியும், சூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஈவன் கீழே போனீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் மல்டிபிள் லாங்குவேஜஸ் இங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இட்டாலியன், ஹிந்தி, பாலிஷ், ஜாப்பனீஸ், ஃப்ரெஞ்சு, இப்படி நிறைய லாங்குவேஜஸை இங்கேருந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ரியலிஸ்டிக்கான வாய்ஸ் மாடல்ஸையும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தாராளமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதை தாண்டி எல்லாத்தையும் நான் சொன்ன மாதிரி இந்த இன்டர்ஃபேஸ்லேயே நீங்கள் முடிச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சூஸ் பண்ணுற லாங்குவேஜில் வெரைட்டி ஆஃப் வாய்ஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் எடுத்துருக்கிறோம், இதில் இவ்வளோ வாய்ஸ் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். There are 4 gas giant planets in the solar system. Jupiter. There are 4 gas giant planets in There are 4 gas giant planets in the solar system. There are 4 gas giant ஸோ இப்படி ஏகப்பட்ட வாய்ஸ் மாடியூல்ஸ் இருக்குது. இன்னும் லாங்குவேஜை சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய வாய்ஸ் மாடியூல்ஸை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சூஸ் பண்ணுற வாய்ஸ் மாடியூல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜூலியா ஃபீமேல் அப்படிங்கிற இந்த வாய்ஸ் மாடியூலுக்கு கான்வர்சேஷன் அப்படின்னு இருக்குது. ஈவன் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்க்ரோல் அப் பண்ணி மேலே போயிட்டு இந்த எமி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட வாய்ஸ் எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இதில் நமக்கு இந்த நாம் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பேசணும் அப்படிங்கிறத இங்கே நாம் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இந்த வாய்ஸே ஓகே. There are 4 gas giant planets. வாய்ஸோட அந்த எமோஷன் மட்டும் நாம் என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணுறோம். நான் கொடுத்துருக்கிற டெக்ஸ்ட்டு ஒரு ப்ரெசன்டேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடுக்கு பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ அதனால் அந்த எமோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சியர்ஃபுல்லாக இருக்கணும், அந்த டோன் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கணும். ஸோ கரெக்டாக அதை நாம் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். அண்ட் தேவைன்னா இன்னும் பிக்சர் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப பேஸாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தாராளமாக பிக்சர் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்பீடு, உங்களுக்கு அந்த வாய்ஸோட அந்த ஸ்பீச்சோட ஸ்பீடு எந்த அளவுக்கு தேவைங்கிறத இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பட் நமக்கு அந்த 1x அப்படிங்கிறது ஓகே, கொஞ்சம் வேகமாக இருக்கிற மாதிரி தேவைன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப ஸ்லோவாக வேணும்னா 0.75 இல்லை 0.5க்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு 1 அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ நமக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஜஸ்ட் நம்ம ப்ளே கொடுத்தாலே போதும். அப்போ நமக்கு இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். யோர் டாஸ்க் இஸ் நவ் கியூட் அப்படின்னு காமிக்குது. பட் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ராசஸிங் ஸ்டார்ட் ஆகிடும், நோ ப்ராப்ளம். ஸோ வாய்ஸ் ஜெனரேட் ஆயிருச்சு. ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே குட் மார்னிங் தான் இருக்கணும், இந்த ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறத எடுத்துருக்கணும். பட் எனிவே நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நம்ம இப்போதைக்கு ப்ளே பண்ணி பார்க்கலாம். Good morning, afternoon, everyone. Today, we're going to delve into a topic that is fundamental to personal and professional growth. மேபி இந்த அளவுக்கு கொஞ்சம் வேகமாக இருக்குது அப்படின்னும் போது ஸ்பீடை நாம் என்ன பண்ணலாம், கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகே, அண்ட் கொஞ்சம் பிட்சையும் நாம் என்ன பண்ணியிருக்கலாம்னா லோ பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரு -10 ஆர் -5% நாம் என்ன பண்ணியிருக்கலாம், மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ என்ன, நல்ல கொஞ்சம் போல்டான வாய்ஸாக கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஆர் ஷேர் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் கேட்குது. பட் நமக்கு அப்படி வேண்டாம், நமக்கு லோக்கலாக ஃபைல் வந்து டவுன்லோட் ஆனால் போதும். ஸோ ஃபைல் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணலாம். Good morning, afternoon, everyone. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஜஸ்ட் நாம் இதை அட்டாச் பண்ணாலே போதும். ஜஸ்ட் இன்சர்ட்டில் போயிட்டு ஆடியோ,
ஆடியோ ஆன் மை பிசி. டவுன்லோட் பண்ண ஆடியோவை ஜஸ்ட் நாம இன்சர்ட் பண்ணிக்கலாம் அண்ட் பிளேபேக்கில் போயிட்டு ப்ளே இன் பேக்ரவுண்ட். ஸோ இப்போ F5 கொடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைட் நமக்கு வித் ஆடியோவோட பார்த்தீங்கன்னா வரும். Good morning, afternoon, everyone. Today, we're going to delve into a topic that is fundamental to personal and professional growth. பட் தமிழில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஜஸ்ட் நம்ம தமிழில் பேஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த டெக்ஸ்ட்டை. அண்ட் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா லாங்குவேஜை நம்ம சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ கீழே அந்த ட்ராப் டவுனில் போயிட்டு நமக்கு தமிழ் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ தமிழ் இந்தியா பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இங்கே நமக்கு 2 வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவைலபிள். ஸோ ஒன்று மேல் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபீமேல். கிரகம் குருவுக்கும் சூரிய உருவம். ஸோ நமக்கு இப்போதைக்கு மேல் வாய்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கு ஏதாவது எமோஷன்ஸ் இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ டிஃபால்ட் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி பிச்சோ இல்லை ஸ்பீடியோ நாம் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.25 இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் வாய்ஸை பார்த்தோம்னால தெரியுது. சூரிய உருவம் அதிகமான கிரகம் குரு. ஐ மீன் போதுமான அளவு இருக்குது. மேபி அந்த 1x பார்த்தீங்கன்னா ஓகே. பட் தேவைங்கிற பட்சத்தில் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்பீடை தாராளமாக என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ஜஸ்ட் நாம் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வாட்டி கியூ எதுவுமே பார்த்தீங்கன்னா வரல, டைரெக்டாக டக்குன்னு ஜென்ரேட் ஆயிடுச்சு. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கு ஸோ டேரெக்டாக ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டவுன்லோட். ஸோ இப்படி நமக்கு தேவையான ப்ரொஃபஷ்னல் வாய்ஸை டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் வெரைட்டி ஆஃப் வாய்ஸ் மாடல்ஸை பேஸ் பண்ணி தாராளமாக நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் ஜஸ்ட் அந்த பவர் பாயிண்ட்டை வச்சு உங்களுக்கு என்ன பண்ண ஒரு டெமோ காமிச்சேன். பட் இதோட யூஸ் கேசஸ் நீங்கள் நிறைய இடங்களில் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் இன்னுமே நம்ம சேனலில் ஏகப்பட்ட இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் இருக்குது. நிச்சயமாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.